மக்களே, இன்னைக்கு பருப்பு தோசை பார்க்கலாமா? பச்சை பயிறு, கடலைப்பருப்பு, துவரம்பருப்பு, உளுந்தப்பருப்பு, அப்புறமா சாமை, இட்லி அரிசி, மைசூர் தால், அப்புறமா எல்லாம் வாஷ் பண்ணிவிட்டு பூண்டு, காஞ்ச மிளகாய் இது ரெண்டுமே சேர்த்து ஊற வச்சுட்டேன். இன்றைக்கி எல்லாமே ஒரே ரேஷியோவில் ஊற வச்சுருக்கேன். அரிசியும் உளுந்து வேணும்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம். அப்புறம் காலையில் நினச்சது ஒன்று, செஞ்சது ஒன்று. கரண்ட் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி லெமன் ரைஸ் தான் ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருந்தேன். எப்படியும் பார்த்தீங்கன்னா லேட் ஆகிடும். கரண்ட் வந்து மாவு அரைச்சி நான் தோசை போட்டு சட்னி, அதுக்கு ஒரு சாம்பார் வச்சு செய்கிறதுக்குள்ளே லஞ்ச் பாக்ஸ் பேக் பண்ண முடியாது. அதனால் டக்குன்னு பார்த்தீங்கன்னா லெமன் ரைஸ் தான். இந்த லெமன் ரைஸ் பண்ணும் போதெல்லாம் ஹோட்டலில் என்ன பண்ணுவாங்க தெரியுமா? எல்லாமே பண்ணிவிட்டு லாஸ்ட்டில் லெமன் ஜூஸ் கொஞ்சம் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி எடுத்துருவாங்க. ஹோட்டல் ஸ்டைலில் சூப்பராக இருக்கும். அப்புறம் பசங்களுக்கு எல்லாம் லஞ்ச் பாக்ஸ் எல்லாம் பேக் பண்ணிவிட்டு என்ன இருக்கிறத வேலை தான் கவனிக்கணும். எல்லார் வீட்லேயும் என்ன சொல்கிறாங்க, ஹஸ்பண்ட் வேலைக்கு போனோடனே பசங்க ஸ்கூலுக்கு போனோடனே இந்த ஹவுஸ் ஒய்ஃப் எல்லாம் சோஃபா மேலே படுத்துக்கிட்டு ஜாலியாக இருப்பாங்க அப்படின்னு தான். அப்படி இல்லை, எங்களுடைய வேலை ஒன்று மாற்றி ஒன்று வேலை வந்துக்கிட்டே இருக்கும். நேற்றெல்லாம் ஒரே மழை, இந்த துணி துவைக்கிறதா வேணாமான்ற ஒரு கன்ஃபியூஷன்லேயே இருந்தேன். அதனால் இன்னைக்கு காலையில் வெயில் அடித்ததுனால முதல்ல வாஷிங் போட்டுட்டேன். இதெல்லாமே காய வச்சு இது மழை வருதா வெயில் அடிக்குதான்னு இதை பார்த்துக்கிட்டு நம்ம எடுத்துகிட்டு போய் என்னைக்கு எந்த டைமுக்கு சாப்பிட்றோம், எந்த டைமுக்கு பல்லு விளக்குறோன்னே கூட எங்களுக்கு தெரியாது. அந்த ரொட்டீனில் போயிட்டுருக்கோம். நீங்கள் ஹவுஸ் ஒய்ஃபை ஆகட்டும், உங்கள் அம்மாவே ஆகட்டும், அக்கா தங்கச்சிங்களாகட்டும் அப்சர்வ் பண்ணியிருப்பீங்களா? எந்த டைமுக்கு சாப்பிட்றாங்க, தூங்குறாங்க, எந்திரிக்கிறாங்க, வேலை செய்கிறாங்க அப்படின்னு சொல்லி. எங்களுக்குன்னு ஒரு ரொட்டீன் லைஃபே கிடையாது. இஷ்டம் வந்தப்போ டைம் ரொட்டீனாக சாப்பிட வேண்டியது, இஷ்டம் வந்தப்போ படுக்க வேண்டியது, இஷ்டம் வந்தப்போ எந்திரிக்க வேண்டியது. அதனாலேயே நம்மளுக்கு 30+ ஆன உடனே ஹெல்த் இஷ்யூஸ் நிறைய வந்துடுது. ஆனால் இந்த கம்பேர் டு மென் அண்ட் உமன் பார்த்தீங்கன்னா உமனுக்கு தான் ரெஸ்ட்லெஸ்ஸாக இருக்கும் லைஃபே.